ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, அதில் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஃபியூஷன், isolation, self-healing, mistrust, wish, marriage, loyalty, toxicity, regret, emotional package, unconditional love. Aspects. So, bottom of the deck, patience. Adventure, success, flowering, politics, completion, understanding, silence, change, isolation, participation, schizophrenia, playfulness, creative. Okay, thank you. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ள இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணு நாள் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேபி நீங்கள் டீல் பண்ணிக்கிட்ட ஒரு போஸ்ட்டுங்கிறது பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, டாக்ஸிக் மீன்ஸ் இந்த ஒரு பர்சன் ஒரு இவரோட ட்ரூ செல்ஃபை காட்டிட்டு இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இவரோட கேரக்டருங்கிறது பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். பட் இந்த பர்சன் ஆக்சுவலி வெளியே சிரித்து மைக்கி நான் நல்லவனாகும், நான் அப்படியாகும் இப்படியாகும், சொக்க தங்கமாகும், இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது. ஸோ வெளி பார்வைக்கு அவங்களோட கேரக்டர் அவங்க அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். வெளி பார்வைக்கு நீங்களும் நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா பழகிறாங்க, என்ன குறை இவருக்கு, அப்போ இவரை நீங்களும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இவரோட உள்ளுக்குள்ளே இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டருங்கிறது பக்கா டாக்ஸிக்கான ஒரு கேரக்டருங்கிறது ஒரு செப்பரேஷன் உங்களுக்கு மனசுலாம் இருக்கலாம். அந்த ஒரு பர்சன் மைண்டு கேம் கழிக்கிறது. ஓகே, ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதோட போஸ்டரோட ட்ரூ செல்ஃப் வந்து உங்களுக்கு இந்த செப்பரேஷன் மனசில் ஆயிருக்கும். இது எப்படின்னா, நல்ல பாம்புக்கு நான் பாம்பு முட்டையை கொடுத்து இத்தனை நாள் நான் வளர்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இது ஒரு செப்பரேஷன் மனசில் ஆயிருக்கும். இந்த ஒரு போஸ்டோட பவர் என்ன, மைண்ட் என்ன, கிரிமினல் மைண்ட் என்ன, பக்க டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு செப்பரேஷனில் மனசில் ஆயிருக்கும். ஓகே,
கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்குது. ஓகே. காலும் இல்லை, மெசேஜும் இல்லை. டோட்டலி ஒரு சைலண்டாக கரண்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது. தென் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். அப்படி இல்லைங்க நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். கரண்ட்லி டோட்டலி ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே, தென் நீங்கள் மேபி சைலண்டாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பட்டது போதும்னு நீங்கள் சைலண்டாக இருக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர்னு உங்களுக்கு அது செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டு. அப்போ டாக்ஸிக்னு ஒரு அந்த பர்சனோட கேரக்டருங்கிறது டாக்ஸிக்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ டாக்ஸிக்கான ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வந்து ஏற்றுக்கும் போது இல்லைங்க அக்செப்ட் பண்ணும்போது கட்டாயம் நம்ம டாக்ஸிக் கனெக்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்சன் ஒருபோது திருந்த போகிறது கிடையாது. நம்ம ஃப்ரீயாக விட்டுரும் நீங்கள் மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ நம்ம சொல்லுவோம்ல, சிலவங்களோட கேரக்டர் அது ஒரிஜினல் கேரக்டர் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, எத்தனை வாட்டி பட்டாலும் திருந்த மாட்டாங்க, நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. அந்த ஒரு ரியலைசேஷன் நீங்கள் வந்துட்டு எந்தாலையும் போனால் போட்டு இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் என் லைஃப்பில் கொண்டு வைக்கிறது ஒன்று தான், வைக்காமல் போகிறது ஒன்று தான். அதே மாதிரி இவரை என் லைஃப்பில் நான் அலோவ் பண்ணனால அதனால் வரக்கூடிய பெயினாக இருக்கட்டும், அது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் பெயின். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு அவேர்னஸுக்கு நீங்கள் வந்துட்டுன்னு சொல்லலாம். இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் பயங்கர லாயல் ஆகும். ஓகே, பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும், பயங்கர கிரவுண்டடாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுற ஒரு கேரக்டராக இருக்கும். மைண்ட்லேயே ஹார்ட்லேயே ஒருத்தவங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் விட்டுட்டு போகாத ஒரு பயங்கர லாயலாக ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ இந்த ஒரு செப்பரேஷன் இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரீசன்னா, நம்ம லைஃப்பில் இவ்வளோ லாயலான ஒரு பர்சனை இவரை பார்த்ததும் இல்லை. அப்படி ஒரு லாயலான பர்சனை ஏமாற்றிட்டோமே, துரோகம் பண்ணிட்டோமே, அவங்க கூட நம்ம விளையாடி இருக்கோமே. ஆக்சுவலி இந்த பர்சன் நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் விளையாடிட்டு விட்டுங்க. என்ன சொல்கிறது, நல்லா விளையாடிட்டு மைண்ட் கேம் படிச்சுட்டு சீட்டிங் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் கேம், ஒரு மேபி ட்ரீமராக இருக்கலாம், இல்லைங்க ப்ளே பாயாக இருக்கலாம், என்னெல்லாம் விளையாட்டு காட்ட முடியுமோ எல்லாம் விளையாட்டு காட்டிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அப்போ இவருக்கு இது செப்பரேஷனில் மனசிலாகிட்டு என்னோட லைஃப்பில் இதே மாதிரி ஒரு லாயலான பர்சன் இந்த ஒரு பர்சன் பார்த்ததும் இல்லை. இப்படி ஒரு நல்ல உண்மையான ஒரு பர்சனை ஏமாற்றிட்டோமே, அவங்க கூட அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட விளையாடி இருக்கோமே, ஏதோ நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரதுக்கான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டோமே. ஸோ இவருக்கு ஆக்சுவலி அந்த ஒரு சுச்சுவேஷனால் கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடி வர்றதுக்கோ போகிறதுக்கோ இவருக்கு அது ஒத்துக்கலை. ஆக்சுவலி தப்பு நம்ம மேலே தெரியுது, மிஸ்டேக் நம்ம மேலே தெரியுது. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனுக்கு ரீசன் நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம மேலே எல்லா மிஸ்டேக்கும் வச்சுட்டு நம்ம என்னென்னு அங்கே போய் நிற்கிறது. அதனால தான் கரண்ட்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸ்நேகம் இல்லாமல் ஸ்நேகம் உண்டு, ஆனால் சைலண்ட் சுச்சுவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் பயங்கர டவுன் ஆகும். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும். ஓகே, சக்ஸஸ் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இவ்வளோ லாயலான ஒரு பர்சனை இவ்வளோ லாயலான ஒரு பர்சனை எந்த சுச்சுவேஷன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும். பட் எப்படி சக்ஸஸ் கொண்டு வர வைக்கிறது, நான் என்னென்னு பண்ணுவேன், எப்படின்னு பண்ணுவேன், என்ன பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும். டோட்லி ஆள் டவுன்னாலும் ஆளுக்கு மைண்டு ஒர்க் ஆகலை, பயங்கர டவுனாக இருக்காங்க. ஓகே, அதுக்கு ஐடியாவும் கிடைக்கல, என்ன பண்ணால் நீங்கள் சரியாகுவீங்க. ஸோ அப்போது கரண்ட்லி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கரண்ட்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க. பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஒரு விஷயமும் அறிய வழி இல்லை. ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்நேகம் இருக்கா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒன்றும் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஒரு கன்ஃபியூஸான சுச்சுவேஷன் உங்களோட மைண்டில் இவர் இருக்காரா இல்லையா, இவருக்கு ஒன்றும் தெரிய வழி இல்லை. ஓகே, பட் ஆனால் ஆக்ஷன் எடுக்காமல் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பட் டோட்லி டவுன் ஆகும், சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எப்படி எங்கே போய் தொடங்குறது, எங்கே போய் முடிக்கிறது, என்ன பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும் ஆளுக்கு ஹர்ட்டும் ஆகிடக்கூடாது, ஆளு தோத்தும் போயிடக்கூடாது. பட் சக்ஸஸ் மட்டும் வேணும். ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்களா, எப்படி ஒன்றும் அறிய வழி இல்லை ஆக்சுவலி ஆளுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி ஒரு செப்பரேஷனில் இவர் எக்ஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு. ஏன்னா நேற்று வரைக்கும் இவர் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க ஒரு நாளும் எனக்கு வேணும்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஓகே இல்லைங்க லைஃப் லாங் எனக்கு இம்பார்ட்டன்ட் இவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இவர் ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வந்துடுண்டு. காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி இவரோட விஷுவல் ஃபுல்மெண்டாக நீங்கள், இவரோட ஹாப்பினஸ், இவரோட சந்தோஷம் எல்லாமே நீங்களாக ஆக்சுவலி. பட் ஆள் உங்ககிட்ட மைண்டு கேமை கழிச்சிட்டு சீட்டிங்கை பண்ணிவிட்டு என்னெல்லாம் துரோகம் உண்டு எல்லாம் பண்ணிவிட்டு அது ஆளோட லைஃப்பில் உங்களை வந்து கொடுத்தது கிஃப்டாக ஆக்சுவலி. இவரோட சக்ஸஸாக நீங்கள், இவரோட ஹாப்பினஸ்ஸாக நீங்கள், இவரோட பீஸாக நீங்கள். பட் ஆள் உங்களை என்னெல்லாம் காட்டணுமோ எல்லாம் காட்டி ஆள் உங்களை விரட்டி துரத்தி விட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே பட் கரண்ட்லி ஆள் வந்து பயங்கர டவுன் ஆகும். டவுன் ஆகிருக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்படி லாயலான ஒரு பர்சனை நான் என்னென்னு பண்ணி வச்சுருக்கேன், நான் என்னெல்லாம் நான் பண்ணக்கூடாதோ எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸும் இல்லை, ஒரு ஹாப்பினஸும் இல்லை, ஒரு பீஸும் இல்லை. லைஃப் இருட்டடைஞ்சு போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்கிறோம், லைஃப் போயிட்டுருக்குது, அந்த பாதையில் நானும் போயிட்டுருக்கேன். அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கா, ஒரு சக்ஸஸ் இருக்கா, ஒரு சந்தோஷம் இருக்கான்னு இல்லை. ஏன்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ராகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அவ்வளோ சக்ஸஸ் கிடச்சிருக்கேன். என்ன ஃபினான்ஷியல் வைஸ், கெரியர் வைஸ், லைஃப் வைஸ் இவருக்கு நிறைய சக்ஸஸ் கிடச்சிட்டு. ஆளும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துட்டு. சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணும்போது நம்ம ரொம்ப நம்மளே அறியாமல் நம்ம அழகாக இருப்போம். அதேமாதிரி இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான ஒரு டைமில் ஆள் அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸோடு இந்த ஆள் லைஃப்பில் கடந்து போயிட்டு. பட் ஆளுக்கு நீங்கள் இவரோட விஷுவல் ஃபுல்மெண்ட் தெரியாமலே ஆள் உங்களை சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு. கரண்ட்லி இவருக்கு ஆக்சுவலி இவரோட லைஃப் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவருக்கு லைஃப் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பயங்கர டவுன் ஆகும். ஹாப்பினஸ் இல்லை, சந்தோஷம் இல்லை, சக்ஸஸ் இல்லை, டோட்லி ஆள் பயங்கர டவுன் ஆகும். ஓகே ஆளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் மனசிலாகுது ஒரு ஆளுக்கு லைஃப்பில் எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மனசிலாகுது. ஏன்னா எத்தனையோ நாட்கள் நீங்கள் எமோஷனலி நீங்கள் டவுன் ஆகிட்டு உண்டு. பட் ஆள் நீங்கள் எமோஷனலி டவுனாக இருக்கிற ஒரு டைமில் ஆள் உங்களுக்கு ஒருபோதும் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டு இல்லை. காரணம் என்ன, அப்போ தான் நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு அப்போ தான் ஒர்க் இருக்குது, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஃப்ரெண்டு கிட்டே இருக்கேன், அங்கே பிஸி இங்கே பிஸி. நீங்கள் எமோஷனலி டவுனாக இருக்கிற ஒரு டைமில் ஒருபோதும் இவர் உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டே இல்லை. பட் இவர் எமோஷனலி டவுனாக இருக்கிற டைமில் எத்தனையோ வாட்டி இவர் நீங்கள் கேர் பண்ணிட்டு உண்டு, லவ் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மனசிலாகுது நான் இன்றைக்கி லைஃப்பில் எமோஷனலி டவுனாக இருக்கேன், என்னை ஹீல் பண்ணுறதுக்கோ என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு யாரும் இல்லை. அப்போ இவருக்கு உங்களோட வேலை வருத்த மனசிலாகுது. அப்போ நான் அன்றைக்கி அந்த ஒரு பர்சன் என்ன எத்தனையோ நாட்கள் எமோஷனலி டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு நாள் அவங்களுக்கு நான் அந்த எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டே இல்லை. அப்போ இவருக்கு நீங்கள் பட்ட பெயின் என்னன்னு இவருக்கு இப்போ மனசிலாகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர ஃபீல் பண்ணுறாங்க. இவருக்கு பண்ணிட்டு மிஸ்டேக் இவர் ரியலைஸ் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவர் கரண்ட்லி அந்தளவுக்கு டவுனாக இருக்கிறாங்க. ஓகே இவர் என்ன தப்பு பண்ணாரோ அது இவருக்கு ரியலைஸ் ஆகிடும். கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் நான் சேஞ்ச் ஆகணும், நல்ல பர்சனாக நான் மேபி இந்த ஒரு பர்சனை நல்ல பர்சனாக மாற்றுறது உங்களோட கேரக்டர் பிஹேவியர் இவர் மாறி இருக்கலாம், இல்லைன்னா இனி மாற போகிறாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரோட கேரக்டர் டாக்ஸிக் இவருக்கு தெரியுது. நான் என்னெல்லாம் காட்டக்கூடாது எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் பண்ணி வச்சுருந்தோம். எனக்கு என்னையே பிடிக்கலை, நான் சேஞ்ச் ஆகணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும், என் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், நான் சேஞ்ச் ஆகணும், என்னோட கேரக்டர் எனக்கே பிடிக்கல, அந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் வந்துட்டு உண்டு. பட் டோட்லி ஸ்டக் ஆகும். டோட்லி ஆள் கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்டக்கு. கமிட்மெண்ட் விஷயத்தில் மேபி ஸ்டக்காக இருக்கலாம் கரண்ட்லி. இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும். இவரோட லைஃப்பில் ஒரு விஷுவல் ஃபுல்மெண்ட், நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு லவ்வாக இருக்குது லைஃப்பில். ஓகே ட்ரூ லவ்னு நம்ம சொல்லலாம். பட் இவர் ஆக்சுவலி ஸ்டக்கு. கமிட்மெண்ட் கொடுக்கணுமா வேணும்னா அதெல்லாம் ஸ்டக்காக இருந்திருக்கலாம். எத்தனையோ நாட்கள் உங்களை ஸ்டக்காக்கி வச்சுருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இப்போ எத்தனையோ வாட்டி இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம, ஒரு மேரேஜில் எத்தாமல் மைண்டு கேமை கழித்து ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்சன் பண்ணிட்டு உண்டா கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களோட வேல்யூ வர்த்து இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குற சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டோட உங்களோட வேல்யூ வர்த்து வரைக்கும் மனசிலாகிட்டு உண்டு. ஏன்னா இவர் இப்போ ஆக்சுவலாக இவர் அதை ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு. இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது இவரோட லைஃப் எவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு, இவர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார், இவரோட மைண்ட் எப்படி அமைதியாக இருந்துச்சு. அதே சேம் டைம் நீங்கள் டோட்டலாக இல்லைன்னு சொல்லும்போது இவரோட லைஃப் எப்படி இருக்குது டோட்டலாக ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால ஆளோட கேரக்டரை மாற்றிக்கணும், நல்ல ஒரு பர்சனாக உங்கள் லைஃப்பில் என்ட்ராகணும் இவர் முடிவு எடுக்கிறாரு.
பயங்கர ரெக்ரெட்டாக இவர் பண்ண தப்பு எல்லாம் இவருக்கு மனசிலாகிட்டோம். இன்னொரு கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி உங்களால் ஃபேஷன்ஸாக இருக்க முடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபேஷன்ஸ் படிச்சுட்டுண்டா இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டுண்டு. ஓகே, கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம், எனக்கு மென்டல் பீஸ் போதும், மன நிம்மதி போதும், பட்ட கஷ்டம்லாம் போதும்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் மேபி வந்திருக்கலாம். நீங்கள் ஃபேஷன்ஸ் படிச்சிருக்கலாம். பட் இவரால் ஆக்சுவலி ஃபேஷன்ஸாக இருக்கவே முடியலை. ஃபேஷன்ஸுங்கிறது இவருக்கு எல்லாம் உடனே சரியாகணும், எல்லாம் உடனே நடக்கணும். அப்போ கரண்ட்லி சைலண்டாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு இவருக்கு தெரியவும் வழி இல்லை. அதே சேம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதும் கஷ்டமாக இருக்குது. எமோஷனல் சப்போர்ட்டில் ஆள் பயங்கர டவுனாக இருக்கார் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில். இவருக்கு எமோஷனல் சப்போர்ட் இப்போ தேவை. அது உங்கள் கேட்டது இவருக்கு தேவை. ஓகே, பட் பயங்கர டவுன் ஆகும், சேட் ஆகும். ஏன்னா ஆளுக்கு ஒவ்வொரு நாளையும் ஆள் டேட்டு போட்டு எண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆளால் ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. பட் ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் வரும்போது ரெக்ரெஷன். நான் இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு நான் இனி என்ன பண்ணுவேன், நான் இனி என்னென்னு போய் சரி பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆள் பீஸ் ஆஃப் த மைண்டில் இல்லை, ஆள் ஹாப்பியாக இல்லை. நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், இல்லைங்க ஒரு சக்ஸஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பீஸ் ஆஃப் த மைண்டில் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இங்கே மைண்ட் ஒர்க் ஆகும். ஆள் ரொம்ப டவுன் ஆகும், ரொம்ப சேட் ஆகும். ஆக்சுவலாக ஆளுக்கு மைண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகலை, எப்படி சரி பண்ணுறது. பீஸ் ஆஃப் த மைண்டில் இவர் எது திங்க் பண்ணார் அப்படின்னா இவருக்கு ஐடியா கிடச்சிடும். உங்களை சரி பண்ணுறதுக்கு, உங்களை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிடும். கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லை ஆளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட் இஷ்யூ எல்லாமே வந்துட்டு உண்டு இவரால். இவர் ஆக்சுவலி இவரை சரி பண்ண இவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, இவரே ஏன்னா இவர்கிட்ட தெரியுது இவருக்கு நிறைய கேரக்டர்ஸ் ராங்கான ஒரு கேரக்டர் இருக்குது, பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் இவருக்கு தெரியுது. நான் ஒரு நாள் அந்த ஒரு போஸ்டருக்கு தகுதியான ஒரு போஸ்ட் நான் கிடையாது. அது நீங்கள் டைமண்டாக இருந்திருக்கலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி இவரை ஹீல் பண்ண இவர் நினைக்கிறாரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நான் இனி சேஞ்ச் ஆகி திரும்பி தான் நான் போகணும். ஓகே, ஸோ அது இவரை ஹீலாக இவரை ட்ரை பண்ணிட்டுருக்கா நம்ம சொல்லலாம். செல்ஃப் ஹீலிங் ஆகும். ஸோ ஃப்ரீயாக விடுங்க, அவங்க சரி பண்ணிக்கட்டும். இந்த விஷயம் என்னென்னா நம்ம இங்கே யாருமே சரி பண்ண முடியாதுங்க. அவங்க தான் திருந்திக்கணும். திருந்த விடுங்க, திருந்திட்டு உங்ககிட்ட தான் வருவார். ஓகே, ஏன்னா இவரோட விஷுவல் ஃபுல்மெண்ட் நீங்கள் இவருக்கு மனசில் ஆகிட்டு தென் இனி வரக்கூடிய ஒரு டைமில் மேரேஜ் பாசிபிள் ஆகும். இது வரைக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காம ஸ்டக்காக்கி வச்சுட்டு மைண்ட் கேம் கழிச்சுட்டு அப்படின்னா கமிட்மெண்ட்டே உங்களுக்கு கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு பிடியே கொடுக்கல அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் மேரேஜ்னு ஒரு பேச்சை எடுப்பாங்க. ஓகே, ஏன்னா இவருக்கு இந்த செப்பரேஷனில் உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் ஆகிட்டு நீங்கள் பட்ட பெயினும் மனசில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, அஸ்பர்டன்ஸ் மோடுக்கு இது நேற்று வரைக்கும் உங்களை அஸ்பர் பண்ணல ப்ளே பாயாக இருந்திருக்கலாம், மைண்ட் கேம் கழிச்சுக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும், நீங்கள் இவர் லைஃப்பில் கிஃப்ட்டுங்கிறது இவருக்கு அஸ்பர்டன்ஸ் மோடுக்கு எனக்கு வேணும் அந்த ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஓகே, ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட்னா நம்பர்ஸ் பார்க்கலாம். 7 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 important, 2 important, 6 important. தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை, அக்டோபர். இந்த மந்தில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.